சாம் சார் வேற குழந்தைக்கு முடியல, கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு சொன்னார். அங்கே போகாமல் நம்மளால் இங்கே ஒரு கண்ணு தூங்க முடியாது. குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அம்மாவும் தங்கச்சும் நல்லா தூங்குறாங்க. அவங்கக்கிட்ட எழுப்பி சொல்லாண்டாம். சொன்னால் அம்மா போக சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு மணி நேரத்தில் போய் குழந்தைய பார்த்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு உடனே வந்து படுத்துற வேண்டிதான், தெரியாத மாதிரியே. சாரிம்மா, உங்ககிட்ட கேட்காம நான் எந்த முடிவுமே எடுத்தது கிடையாது. உங்களுக்கு தெரியாமல் நான் எந்த தப்புமே பண்ணதுன்னு கிடையாதும்மா. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் முத ஒரு தப்பு பண்ண போகிறேம்மா. அவங்ககிட்ட சொல்லாமல் நான் அந்த குழந்தைய பார்க்க போகிறேன். அதுதாம்மா நான் செய்கிற பெரிய தப்பே. என்னை மன்னிச்சுக்கிடுங்கம்மா. என் சிச்சுவேஷன் அப்படி இருக்குமா. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் விட மாட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் போகிறேன். இது சாம் சாரோட தம்பி தானே? இவர் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே வேகமாக போகிறாரு? ஒருவேளை குழந்தைக்கு முடியலையா? உள்ளே போய் ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்தா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். சாரி பவி, இந்த நைட்டில் உங்களை நான் கூப்பிட்டுருக்க கூடாது. கூப்பிட்டதுக்காக என்ன தப்பாக நினச்சிடாதுங்க. குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்கா, அதனால தான் உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. பரவாயில்ல சாம் சார், நீங்கள் குழந்த அழுதுகிட்டே இருக்குன்னு ஃபோனில் சொல்ல முச்சில எனக்குமே மனசு தாங்கலை. குழந்தைய எப்படியாச்சும் ஒரு தடவை பார்க்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் வேற கூப்பிட்டீங்களா, அதான் வந்தேன் சார். இதில் என்ன இருக்குது சார்? இப்போ நிலா பாப்பா எங்கே இருக்கா? அவ என் ரூமில் தான் இருக்கா பவி. ஃபீவர் வேற என்ன விட மாட்டுக்கு, அழுவையும் நிறுத்த மாட்டுக்கா. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அதான் அம்மா உங்களை கூப்பிட சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டேன் பவி. வாங்க. நிலா குட்டி என்ன பண்ணுது? ஆண்டி உன்னை பார்க்க வந்துட்டேன். வாங்க 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 செல்லக்குட்டி, ஆண்டியை பார்த்தோன்னு சிரிக்கீங்க. வாங்க. இவ்வளவு நேரம் நிலா அழுதுகிட்டு இருந்தா, பவிய பார்த்தோன்னா அழுவே நிறுத்திட்டா. குழந்தை பவிய அவங்க அம்மாவா நினைக்காளோ? குழந்தைக்காக நம்ம பவிய இப்படி வர சொல்ல முடியுமா அடிக்கடி? எப்படி நம்ம நிலாவை சமாதானப்படுத்துறது? சார், இப்போ நிலா அழுவே நிறுத்திட்டா சார். உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. நீங்கள் படுத்து தூங்குங்க. நான் நிலாவை தூங்க வச்சுட்டு ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சார். பவி, நீங்க எப்படி இந்த நைட் நேரத்துல தனியா போவீங்க? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ண வரவா? வேண்டாம் சார், நான் பைக்கில் தானே வந்திருக்கேன். நான் நிலாவை தூங்க வச்சுட்டு நான் கிளம்புறேன் சார். நீங்கள் போய் படுங்க. ஓகே பவி, நான் தூங்க போறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க கிளம்பும் மூச்சில் குழந்தைய என் பக்கத்துல படுக்க வச்சிருங்க. சரி சார்.